மானமிக்க தமிழ் மக்களே, வீரமிக்க திராவிட இளைஞர்களே, இன்று ஜூலை 18 நம் தாய் தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட பொன்னாள். நம் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டவும் பாதுகாக்கவும் திமுக என்றும் காவலராக நிற்கும் என உலகிற்கு உணர்த்தியனர். ஊரின் உரிமைகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் நாம் இட்ட அடித்தளத்தை சரியாக பயன்படுத்தி தம்பி ஸ்டாலின் அவர்கள் அநீதியான தொகுதி மறுவரையறை நீட் போன்றவற்றை எதிர்த்து இந்தி திணிப்பை தகர்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில வினாடிகளில் விழா மேடைக்கு வர இருக்கிறார். உடன்பிறப்புகள் அனைவரும் கருப்பு சிவப்பு துண்டுடன் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சில வினாடிகளில் விழா அரங்கத்திற்குள் வரவிருக்கிறார். உடன்பிறப்புகள் அனைவரும் அவரவர்களின் இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மரம் மட்டும் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மரம் மட்டும் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற கேள்வி கண்ணை இல்ல தள்ளப்புற இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா Style
வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே திமுக கழகம் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே திமுக கழகம் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே 5000 தந்த தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 தந்த தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 தந்த தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவே கலைஞர் மகளிர் அன்புள்ள வடக்கு மண்டல குழுவினருக்காக நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டினுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே எனக்கு முன்னால் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி அவர்களே, சட்டத்துறையினுடைய செயலாளர் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களே, இன்று கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு இந்த மேடையில் வெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நிலவார் கபில் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்துள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய முகவர்களே, ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகத்தோட வேர்களா, கழகத்துக்கும் மக்களுக்குமான உறவு பாலமா, வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர உள்ள வாக்குச்சாவடி குழுவினரான உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன்.
கருப்பு சிறப்பு துண்டோட தேர்தல் களத்திற்கு தயாராக இருக்கிற உங்களை பார்க்கும்போது திருவிடந்தை தந்த எனர்ஜியும் உற்சாகமும் இந்த திருப்பத்தூர்ல டபுளா ஆகுது. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை பார்க்கும்போதே அடுத்ததும் திமுக ஆட்சிதான்னு மக்கள் சொல்றது தெரியுது. அடுத்தடுத்து நாம் அறிவிக்கிற திட்டங்களையும் அடுத்து நடக்க போற மதுரை கோவை பயிற்சி கூட்டங்களையும் இந்த எனர்ஜியும் உற்சாகமும் கூடிக்கொண்டே போகும். அதுக்கு நான் கேரண்டி. வடக்கு மண்டல BLA 2 BLC BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி நிகழ்ச்சி மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சு அசத்தி இருக்கக்கூடிய வடக்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எதிலும் வல்லவர் ஏவா வேலுவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவரோடு தோளோடு தோல் நின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், இயக்கத்தினுடைய முன்னோடிகள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 8 தொகுதிகள், வேலூர் மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 5 தொகுதிகள், தருமபுரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 5 தொகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 6 தொகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட 4 தொகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட 4 தொகுதிகள், சேலம் மாவட்ட 11 தொகுதிகள்னு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய 40 தொகுதிகளையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? வடக்கு மண்டலத்தில் எல்லா தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி தான் ரிசல்ட் அன்னைக்கு டிவியில் நாம பார்க்கணும். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை நாம பெற்றோம். அப்போ இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால பெரிய வெற்றியை வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். 2019 நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சதிகளை முறியடிச்ச சரித்திர வெற்றி. ஒவ்வொன்றும் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய வெற்றி. இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான், கருப்பு சிவப்பு தான். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான். 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகளான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் சொல்றேன்.
உங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும்போது வெற்றியை தவிர வேற எதை பற்றி நாம் யோசிக்க தேவையில்லை. உங்களை வழிநடத்தி உங்களுக்கான டாஸ்கை ஒப்படைச்சாலே போதும். மீண்டும் உதயசூரியன் ஆட்சி உறுதி உறுதி உறுதி. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபித்து காட்டணும். 2026 திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? 75,000 பூத் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பூத்துலையும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடுவோம். இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம நாம் வாங்கியே ஆகணும். இதை நடத்தி காட்டுவது உங்களின் பொறுப்பு. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தரது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 அப்படின்னு நினைச்சு யாரும் மலைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலா 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன் பண்ணி இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். தேர்தலுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு புது புது ஊடகங்கள் வந்தாலும் நேரில் சந்திச்சு மக்கள்கிட்ட பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்திற்கு எதுவும் ஈடாகாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் பண்ணணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் இப்ப கூடியிருக்கு. 2021 தேர்தலில் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். இப்போ சொன்னதையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கெத்தா மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். அதனால மெத்தனமாக இருக்காம களத்தில் தொடர்ந்து உழைச்சா சென்ற முறை அடைஞ்சதை விட பெரிய வெற்றி 100% சாத்தியம், 100% சாத்தியம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்குகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நாம தான் வெல்ல போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வாக்கு முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 100 வாக்காளர்களை அசைன் பண்ணியாச்சு.
எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு வந்து அவங்க நமக்கு வாக்களிக்கிற வரை அவங்களை நீங்கள் அணுகிக்கிட்டே இருக்கணும். எப்படி? பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும்.